வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் தாலுக்கா மீமிசல் பக்கத்தில் உள்ள ஆர் புதுப்பட்டினம் என்ற மீனவர் கிராமத்தில் தான் இருக்கோம். அண்ணன் பேர் வந்து வசந்தகுமார், என் பேர் வசந்தகுமார் தான். அண்ணன் தான் கேட்டேன், இன்னைக்கு ஒரு மீன் பிடிக்க போகும்போது நீங்க சொல்லுங்க, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அண்ணன் இன்னைக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன மீன் வலைக்கு போயிருக்கணும்? இன்னைக்கு வந்து நகர வேலைக்கு வந்திருக்கான். அங்க பாருங்க, வீடியோல பாருங்க. இன்னைக்கு வந்து நகர வேலைக்கு வந்திருக்கான் இன்னைக்கு. ஆனா எத்தனை வருஷமா நீங்க வந்து இந்த மீன் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 30 வருஷமா பண்ணிருக்கேன். அண்ணன் மட்டும் இல்லாம அண்ணனோட ஃப்ரெண்டு 2 பேர் வந்திருக்காங்க. அண்ணன் பேர் வந்து ராஜீவ் காந்தி, அங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, ராஜீவ் காந்தி. அண்ணன் பேரு கதிரவன். அவங்க தான் வீடியோ எடுக்கிறதுனால தெரியாது, நம்ம லாஸ்டா வந்து அவங்களுக்கு காமிப்போம். வந்து நகர மீன் வந்து போடுறதுக்கு பிடிக்கிறதுக்காண்டி நாங்க வலை வந்து இப்ப படுத்து வச்சிருக்காங்க. மறுபடியும் வலை எடுக்கும் போது வீடியோல வந்து காமிக்கலாம். ஓகேண்ணா? கதிரவன். அண்ணன் பேரு கதிரவன். அவங்கதான் வீடியோ முன்னாடி எடுத்திருந்தாங்க, அவங்கள காமிக்க முடியல. அவங்களும் 30 வருஷமா அந்த மீனவ தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் 2 பேருமே இப்ப நகர மீன் வலையை வந்து கடல்ல இறக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு 10 வலை கொண்டு வந்தோம். இது லாஸ்ட் வலை. கரெக்டா ஒரு 4:30க்கு வலைய நாங்க கடல்ல இறக்க ஆரம்பிச்சோம். மணி இப்ப 6 மணி ஆக போகுது. ஏன்னா இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இது லாஸ்ட் வலை. அப்படியே கடலோட அந்த அழகை பாருங்க. அது காலையில ஒரு 6 மணி, கிளைமேட்டே சூப்பர், செம்மையா இருக்கு. அப்படியே இந்த கடல் அலைக்கு அந்த போட்டுல நாங்க போறதுக்கு சரியான என்ஜாய்மெண்டா தான் இருந்துச்சு. அது அந்த அண்ணனோட ஃபன்னிங்கா இருந்துச்சு. இப்ப கடல்ல வலைய இறக்கிட்டு இப்ப எல்லாரும் நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் கடல் தொழிலுக்கு போனா ரொம்ப பசிக்கும். காலையிலே சாப்பிடாம தான் வந்தோம், அதான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம் வலைய போட்டுட்டு. நகர மீன் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க, வலை எடுத்துட்டு இருக்காங்க. அண்ணன் வலை எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் கிட்ட நாங்க வந்து இப்ப வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். 8 கிலோமீட்டர் இருக்கு கரைக்கும் கடல். நாங்க இருக்க இடத்துக்கு 8 கிலோமீட்டர் இருக்கு. அண்ணா இன்னொரு கனவா பிடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ப்ரோ. இருங்க அப்படியே இருங்க. அண்ணன் தூண்டில் போட்டு இந்த கனவா பிடிச்சிட்டாரு. சூப்பர், கீழே போடுங்க. இந்த கனவா தூண்டியை வச்சுதான் நம்ம கனவா பிடிக்க முடியும். அது அப்படியே மீன் மறிக்க இருக்கு அந்த தூண்டில், அழகா மாட்டிக்கிற கனவா வந்து. ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, ஒரு லான்ச் வந்து நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த கடல் அலைக்கு அதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த இயற்கையோட அழகை பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. கடல் அலைக்கு லான்ச் எங்களை தாண்டி அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. இது போட்டோட கொஞ்சம் பெருசு. அது நல்லா அழகா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இது வசந்தகுமார் அண்ணன் வலையில மாட்டின மீன், நகர மீன். என்ன தெரியுங்க? தண்ணில வரீங்களா? ஏன் ஐயோ, ஏன் உங்களுக்கு பிடிக்காத? சாப்பிட கூடாத?
இந்த மீன் பேர் வந்து ஊமக்கிலாத்தின்னு சொல்லுவாங்க. இது உரிச்சு வறுத்தோம்னா நல்லா அருமையா இருக்கும். எல்லா மேலும் இந்த மீன் நல்லா இருக்கும். இது பேரு ஊமக்கிலாத்தி. ஆமா. அந்த பக்கெட்டில் பாருங்க அப்படியே மீன் எவ்வளோ மாட்டியிருக்குன்னு. ஃபுல்லாகவே அந்த நகர மீன் தான் மாட்டியிருக்கு. ஏன்னா நகர விலைக்குள்ளது, அதனால நகர மீன் அதிகமாக மாட்டியிருக்கு. அந்த நண்டும் பாருங்க, ஒரு சிலது நண்டு மாட்டியிருக்கு. அப்புறம் வலையிலேருந்து அண்ணன் வந்து கதிர் அண்ணன் மீன் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கிட்ட பார்த்தீங்கன்னா எம்டி வலையை வந்து முன்னாடி போட்டுருவாங்க. அந்த மீன் இருக்கிறத மட்டும் கதிர் அண்ணன் சைடு போட்டு அவங்க வந்து மீனை வந்து வலையிலேருந்து எடுப்பாங்க. மீன் பேரு உரு. உரு மீன் இது. இந்த மீன் சாப்பிட்டா மூளை வராதான். மூளை இருக்கிறவங்களுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. உசுரோடு இருக்குது. இது என்ன ஆகுது? இது காலில் பட்டாது ஆகுமா? ஆமா, கையில இது வந்து கடல் நெஸ்கட்டான, கையிலேயே தொடக்கூடாதான். அரிப்பு எதுவும் வருமானே? இது கை காலில் பட்டுச்சுன்னா அரிப்பு வருமா? அது எப்படி போகுதுன்னு பாருங்க. கரெக்டாக நம்மளை தேடிதான் வருது. இதோட ஒரு இது என்ன மீன்? நகர மீன். உசுரோட இருக்கு நகர மீன். வேற குதிக்குது. ஓகே ஓகேண்ணே. ஓகே. இதுதான் மணி நண்டு. இந்த பாதி மீனை கடிக்கிறதே இதான். இதனாலதான் பாதி போகுது. மழையை அப்படியே பாதி இப்ப கடிக்கிறது காரணமே இந்த நண்டு தான். இதனாலதான் பாதி இது எங்களுக்கு லாஸ் ஆகுது. இது பேர் மணி நண்டு. வலைய பாதி அழிக்கிறது இந்த நண்டு தான். இந்த நண்டு வந்தாலே வலையெல்லாம் பாதி தோழி முடிஞ்சிடும். கடிச்சாலும் அப்படிதான் இருக்கு. இது பேர் குளிக்க நண்டு சொல்லுவாங்க. கீழே கீழே நண்டை பத்தியில இது உயிரோட இருக்குது. அதான் ப்ளூ கலர் நண்டு. கடிக்கதான் வருது, மேல ஏறுதுனே. இது என்ன மீன் ப்ரோ? இதான் செங்கேணி மீன். இதான் நல்ல விலை போகும். ஆனா படாது இப்போதைக்கு. பட்டுச்சுன்னா நல்ல ரேட்டு போகும். ப்ளூ கலர் நண்டு.
ஓகே ஓகே ப்ரோ. தண்ணியோட இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. நட்சத்திர மீன். நட்சத்திர மீன், இந்த நகர மீன், அந்த மீனை ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு இருக்காரு. அங்க வசந்தகுமார் அண்ணா பாத்தீங்கன்னா ராஜகிரன் கிட்ட பண்ணிக்கிறாரு. இந்த போட்டு ஷேக் ஆகிறதா நல்ல இதா இருக்கு. கொஞ்சம் தலையும் கிரிகிரும் சுத்துற மாதிரிதான் இருக்கு. மீன்லாம் பிடிச்சாச்சு. லாஸ்டா நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். எல்லா வலையுமே எடுத்தாச்சு. பாதி மீன் வந்து வலையில தான் இருக்கு. அதை வந்து கரைக்கு போய் தான் எடுக்கணும். போயிட்டு இருக்கோம், கரைக்கு போயிட்டு இருக்கோம். காலையில கரெக்டா 4 மணிக்கு போட்டு எடுத்துட்டு நாங்க கடலுக்குள்ள இறங்கணும். மணி பாத்தீங்கன்னா இப்போ காலையில 9:15 ஆச்சு. ஏன்னா வலை வந்து நாங்க வந்து போடுறதுக்கு கடல்ல இறக்குறதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க எடுத்துட்டு வர்றதுக்கு அது ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா பாசி நிறைய வந்துருச்சு. அதனாலயே சரியா ரிஸ்க் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா கடல் காத்து வேற கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் வேற. மிகவும் ரொம்ப ஆபத்தான தொழில் தான் இந்த கடல் தொழில். இது 30 வருஷமா வசந்தகுமார் அண்ணன் அவருடைய நண்பர்கள் 2 பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப ஜாலியாவும் போச்சு. அதே சமயத்துல பார்த்தா எனக்கு தலையெல்லாம் கிரேம் சுத்த ஆரம்பிச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து போட்டிங்க்கு வரேன், நான் கடலுக்கு வர்றேன். கடல் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கடல் தொழிலுக்கு போயிருக்கேன். இப்ப புதுசு அதான் கிரியும் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. வேற வாமிட் வர வரைக்கும் இருந்துச்சு. பரவாயில்ல, தண்ணி குடிச்சோன்னா கொஞ்சம் மேனேஜ் ஆயிருச்சு. நல்ல வேகம். கடல் தொழிலே ஒரு ரிஸ்கான தொழில் தான். இருக்கிறதுலே ஆபத்தான தொழில் வந்து இந்த கடல் தொழில் தான். இது 30 வருஷமா அண்ணன் வசந்தகுமார் அண்ணன் இந்த 3 நண்பர்களும் அவங்களோட சேர்ந்து வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. வெயில் வந்துருச்சு, அதான் எல்லாம் கருப்பாவே தெரியுறாங்க, பிளாக்கா தெரியுறாங்க.
கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் கிட்ட நாங்க கடலுக்கு வந்திருக்கோம். 8 கிலோமீட்டர் நாங்க கடலுக்கு உள்ளார நிக்கிறோம். கனவா நண்டு கனவா நல்லா இதுதான் கனவா, இது நண்டு, இது பேர் புடுக்கல் நண்டு. இது நண்டு புடுக்கல் நண்டு காமெடி. இது என்ன கனவாண்ணா? இது வந்து ஈக்கை கனவா. பொட்டு சி அப்படின்னா வந்து ஓடு இருக்கணும். ஓட்டு கனவா. ஓட்டு கனவா வந்து சிஎப்பு, இது பொட்டு. ஒரு த்ரில்லிங்கான மூமெண்டா தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஃபுல்லா ஜாலியா இருந்துச்சு, ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அண்ணனோட இந்த தொழில் வரும்போது கொஞ்சம் ஃபன்னாவும் இருந்துச்சு. பரவாயில்ல, நிறைய ரிஸ்க் எடுத்து பண்றாங்க. ஏன்னா கடல் தொழில் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. மற்ற எந்த தொழில் இருந்தாலும் பண்ணிக்கலாம். கடல் தொழில் வந்து இருக்கிறதுலே ஆபத்தான தொழில் வந்து கடல் தொழில் தான். அவருக்கு ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் கூட இல்லை. இருந்தாலும் அவருடைய திறமை தான் அதுல. அண்ணன் கடைசியில என்னை போட்டு விட சொல்லிட்டாங்க. நானும் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது அங்கிட்டு. அந்த கம்பியை பிடிக்கிறேன், அதை ஒரு பக்கம் அங்கிட்ட இழுத்துட்டு போணுச்சு. இருந்தாலும் நம்மளோட கண்ட்ரோல் பண்ணி கொஞ்ச நேரம் ஓட்டினேன். நல்லா ஜாலியாக இருந்துச்சு போட்டு விட்ட போது. என்ன நம்ம ஸ்டேரிங் மாதிரிக்கே தான் அந்த கண்ட்ரோல், அங்கிட்டு காற்றுக்கு எதுவும் அசையாமல் கரெக்டாக அந்த பொசிஷனில் போகணும். நல்லா என்ஜாய்மெண்ட், சரியான என்ஜாய்மெண்ட் அந்த அண்ணன்களோட. அந்த இயற்கை, அதுவும் காலையில் நாங்கள் அந்த ஷூட்டிங் இதுக்கு போனது செம. லைஃப்பில் மறக்க மாட்டேன் இந்த கடல் அனுபவத்தை. ஒரே மாசாக தான் இருந்துச்சு. அது அந்த அந்த கடல் அலையை பாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்க. கரைக்கு போகும்போது என்னைய இது போட்டு விட சொல்லிட்டாங்க அண்ணன். இவ்வளோ நேரம் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்த வசந்தகுமார் அண்ணனுக்கு, அவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்த கதிர் அண்ணன், ராஜீவ்காந்தி அண்ணன், ராஜீவ் அண்ணன், 3 பேருக்குமே எனக்கு வந்து மனமார்ந்த வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்க வரேன். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் வசந்த். டாக்டர் அருள் வசந்த் டிவி விளாக் சேனலை அப்படி சொல்லுங்கண்ணே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.